கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நம்மில் பல பேர் நல்ல ஞானவான்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற சில முடிவுகள் நன்மையாகவும் முடியும். அது அவர்களுக்கு மேன்மையாக தெரியலாம். ஒரு சில நேரத்தில் ஆரம்பத்தில் நன்மையாக தெரியக்கூடிய காரியங்கள் போக போக நமக்கு கஷ்டங்களை கூட தரலாம். உதாரணமாக, சிலர் பிஸ்னஸ் செய்ய நினைக்கும்போது கர்த்தரின் சித்தம் இதுதானா என்று கூட நினைப்பதில்லை. நான் இது சம்பந்தமாக படித்திருக்கிறேன், அனுபவம் உள்ளது என்று தன் சுய புத்தியில் முடிவெடுத்து ஆரம்பிப்பார்கள். ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர் ஏமாற்றிவிட்டார் அல்லது சரியான லாபம் கிடைக்கவில்லை என்று பின்னர் புலம்புவதை பார்த்திருக்கிறோம். வாலிபர்கள் கூட இளவயதில் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். தவறில்லை. ஆனால் கர்த்தருக்கு சித்தமில்லாமல் செய்யும்போது அவர்களுடைய வாழ்க்கை பாதை சிக்கலாய் மாறிப்போகும். அதனால்தான் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அவர் நம் பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்து எங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் முடிவெடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் பிஸ்னஸ் செய்யும் பொழுது, இல்லை என்றால் திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அவர்கள் எல்லா முடிவுகளையும் சரியாக எடுத்து உம்மை மட்டுமே நம்பி இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.